வீடியோல இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ரொம்ப சேடான ஒரு ஃபேஸ் கட்டோட ஒரு பால், அதாவது ஒரு செவரில் ஒரு க்ளோயிங்கான ஒரு ப்ரோக்கன் ஹார்ட் நோக்கி நிற்கிற மாதிரி, அதுவும் அவங்களோட நேம் அவங்களோட டிஷர்ட் அல்லது ட்ரெஸ்ல பிரிண்ட் ஆகிருக்கிற மாதிரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. டெஃபினட்டாக அந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணி செம்ம கற்று காட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவரோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டரோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயிருங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட் ஒன்று கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஜிமெயிலில் எப்படி ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் பிங்கில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஒயிட் கலர் காலத்தில் தான் நமக்கு தேவையான இமேஜ் ஜெனரேட் பண்ணிருக்கக்கூடிய கமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கமெண்ட் எங்கே எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் காப்பி பண்ணக்கூடிய டைரக்டான வெப்சைட் லிங்க் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி நீங்கள் கமெண்ட் காப்பி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தா கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு உள்ளார போயிடுங்க. மேலே சர்ச் பாக்ஸில் broken heart அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ளார போயிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது முதல்ல பாயோடைய காமெண்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ அதில் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதிருக்கும். ஸோ அதுக்கு கீழே கோ டு பிங் ஏஐ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட் காப்பி ஆகி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டு பிங் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது பேஸ்ட்டும் ஆகிடும். ஸோ இதில் அந்த பையனோட டிஷர்ட்டில் சஞ்சய் அப்படின்னு எழுதிருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். கூடவே பேக்ரவுண்டில் ஒரு ப்ரோக்கன் ஹார்ட் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்ட அந்த பையனுடைய நேம் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு சஞ்சய்னு போட்டிருக்கேன். ஸோ கிரியேட் பண்ண ஒரு சில செகண்ட்லேயே நாம கொடுத்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் நம்ம மொபைல் டிஸ்பிளேல ஹச்டி முறையில் நமக்கு வந்து கிரியேட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சென்ன நேம் கொடுத்தோமோ சஞ்சய் அப்படின்னு, ஸோ அந்த நேமில் அழகான முறையில் நமக்கு வந்து இமேஜஸ் கிரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து நேமை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ராஜா அப்படின்னு வந்து கொடுத்து நான் வந்து மறுபடியும் நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ அந்த நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வேணால் தேவைப்பட்ட அந்த டிஷர்ட்டோட கலர் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ராஜான்ற நேமோட அழகான முறையில் நமக்கு வந்து அந்த இமேஜ் கிரியேட் ஆகி வந்துடுச்சு. முதல்ல சஞ்சய்னு இருந்துச்சு, இப்போ வந்து ராஜா அப்படின்ற நேமில் ரொம்ப ஹச்டி முறையில் நமக்கு வந்து கிரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்ம பாய்ஸ்க்கு கிரியேட் பண்ணுற கமெண்ட். ஸோ நம்ம இப்போ இந்த கமெண்ட் காப்பி பண்ண அதே சேர்த்துக்கு வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு கமெண்ட் காப்பி பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு, ஸோ அதுக்கு கீழே இந்த இங்கிலீஷ் எழுதிருக்குல்ல, அந்த அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோ டு பிங் ஏஐ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ அக்கௌண்ட்டுக்கே பேரும் அந்த கமெண்ட் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பையனோட நேம் இருந்த இடத்துல பொண்ணோட நேம் கொடுத்துருக்கேன் பிரியா அப்படின்னு. ஸோ எங்கெல்லாம் பாய்னு இருந்ததோ அங்கெல்லாம் நம்ம வந்து கேர்ள்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் தான் கேர்ள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வேணா நீங்கள் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்டில் நமக்கு அழகான முறையில் பிரியா அப்படின்ற நேமில் பக்கா குவாலிட்டியில் ப்ரோக்கன் நியான் ஹார்ட் ஸ்டைலில் அழகான முறையில் நம்ம வந்து இமேஜஸ் கிரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பிளாக் டிஷர்ட் இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து ஒரு எல்லோன்னு போட்டு பார்ப்போமா. எல்லோ மேலே நமக்கு ரொம்ப ஒரு கண்ணு. ஸோ எல்லோன்னு போட்டு பிரியா அப்படின்ற நேமை வந்து நம்ம வந்து திவ்யா அப்படின்னு கொடுத்து பார்க்குறோம். ஸோ ஓகே, ஏதோ ஒன்று நேம். ஸோ கிரியேட் கொடுத்துக்கிறோம். எல்லோ மாற்றிட்டுக்கிறோம். அந்த பொண்ணோட நேமும் நம்ம மாற்றிட்டுக்கிறோம். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ண அந்த மேட்சிங் கரெக்டாக அமையாது. ஸோ கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்டில் நம்ம கொடுத்த கமெண்ட்டுக்கு அழகான இமேஜஸ் நம்ம மொபைலில் அழகான ஹச்டி முறையில் நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்துடுச்சு. அதாவது ஜெனரேட் வந்துடுச்சு. பக்கா குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதில் எந்த இமேஜ் நமக்கு தேவையோ அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸை உங்களுடைய ப்ரொஃபைல் டிபி சோஷியல் மீடியா டிபியில் பக்கா குவாலிட்டியில் வச்சுக்கலாம். பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பொண்ணு ஒரு பையனுடைய நேம்ஸ் ரொம்ப சேடான முறையில் நியான் ஹார்ட் ப்ரோக்கன் ஆன ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பாய்.